ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மல்லிகை செடியையும் அடுக்கு மல்லிகையும் இப்போ வந்து ஊன போகிறோம் பாருங்கள். இது வந்து இதை எப்படி ஊனணும்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இந்த ப்ரொசீஜர் தான். நல்லா ஆழமாக குழி நோண்டிட்டு அதுக்கு தேவையான உரங்களை போட்டு நான் வச்சுருட்டேன். செடிகளை வந்து நிழல் பாங்கான பகுதியில் வந்து புளிச்ச மோர் புளிச்ச தயிர் தெளித்து அதை ஒரு இடத்துல வச்சிட்டேன். இப்போ வந்து குழி நோண்டிட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுக்கு மல்லியை வந்து வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டை காதணி விழாவில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த செடியை தான் இப்போ நம்ம வந்து வைக்க போகிறோம். எனக்கு வந்து இடம் இல்லை, அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒரே குழியில் வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஆழமாக குழி நோண்டிட்டு அதில் தேவையான ஃபெர்டிலைசரு உரங்கள் எல்லாமே போட்டு வச்சுட்டு 2 செடியையும் அந்த எப்படி இருக்கோ அதோடு இது பண்ணணும். அதை உடைக்கக்கூடாது. உடைச்சிட்டோன்னா அதில் உள்ள வேர்கள் வந்து சரியாக வளராமல் போயிடும். அதனால் கொடுத்தபடி அந்த கட்டிங்கோடு அப்படியே அழகாக வைக்கணும். சில பேர் அதை வந்து உதுத்துட்டு வைக்கிறீங்க, மண்ணெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. அதில் இருக்க மண்ணோடையே வச்சுட்டு நம்ம தயாரித்து வச்ச உரங்கள் பாருங்கள், அதை வந்து அது மேலே போட்டுட்டு நல்லா கசிஞ்சு விட்டு போடணும். ஏன்னா கல் இருந்தால் ஒழுங்காக வளராது. நல்லா அந்த நம்ம தொழு உரங்களை நல்லா பசைஞ்சு விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதை நேராக நிமித்தி வச்சுட்டு இப்போ வந்து மண்ணை போட்டு அப்படியே ஊன வேண்டியதுதான். ஒரு அரை இதுக்கு ஊனா போதும், ரொம்ப ஆழம் தேவையில்லை. மரங்களுக்கு தான் ஆழமாக வைக்கணும். செடிகளுக்கு வந்து ஓரளவு மீடியமாக வச்சா போதும். நல்லா ஆழமாக வச்சுட்டு அந்த இருக்கிற மண்ணெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து விட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வளர்ந்து வந்துடும். பாருங்கள், இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செடி வைங்க. செடிகள் வந்து நிறையா பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதோட நம்ம தயாரித்து வச்ச லிக்விட் ஃபெர்டிலைசரை வாரத்தில் 1 நாள், இப்போ மே மாதனால வாரத்தில் 2 நாள் கொடுங்க. சூப்பராக உங்கள் செடிகள் சூப்பராக வளர்ந்து வந்துடும். இதுக்கப்புறம் மண்ணை கொட்டி நல்லா அப்படியே அமுக்கி ஊனணும். லூஸாக ஊனக்கூடாது. நல்லா அமுக்கி ஊனாதான் காற்று போகாதபடி அமுக்கி ஊனணும். ஊனிட்டு அந்த இலைகள்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம ஊனப்போ இலைகள் இருந்துச்சுன்னா அந்த இலைகள்லாம் பிச்சு தூர போட்டுடணும். ஏன்னா அந்த இலைகள் இருந்துச்சுன்னா வந்து செடிகள் வந்து அழுகிரும். ஸ்டிக் மட்டும் போதும், நம்மளுக்கு ஸ்டிக்கும் வேரும் இருந்தால் மட்டும் போதும், சூப்பராக வளர்ந்து வந்துடும். அவ்வளோதான் மக்களே, அழகாக ஊனி வச்சாச்சு. இதே ப்ரொசீஜர் படி நீங்களும் உங்கள் வீட்டில் ஊனி வைங்க. செடிகள் வந்து அழகாக நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். நான் வந்து மே மாதம் தான் வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு செடிகள் இப்போ தான் கிடச்சிச்சு, அதனால் மே மாதம் வைக்கிறேன். புதுசாக செடி வைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஜூன் ஜூலை அந்த ஆடி ஆவணி மாதம் வைங்க. அப்போ தான் வந்து செடிகள் வந்து சூப்பராக வளரும். நான் வந்து 2 வருஷமாக செடி வளர்க்குறேன், அதனால் இப்போ வச்சுட்டேன்.